சோழராணி. அத்தியாயம் 11. என்னதான் போர்க்குணம் நிறைந்தவனாக இருந்தால்தான் என்ன, நிதானம் மிகுந்த பெரு வீரனாக இருந்தால்தான் என்ன, பல கல்விகளும் பல வகை போர்க்கலை பயிற்சிகளையும் பெற்றிருந்துதான் என்ன, இணையற்ற பெரு வீரர்களின் வழியில் வந்த அந்த இளம் வீரன் அந்த நிமிடத்தில் சற்று தயங்கத்தான் செய்தான் அந்த பூங்கொடியுடன் பேச. கடந்த அரை நாழிகைக்கு முன்பு அவன் அந்த கூடாரத்துக்குள் நுழைந்தபோது விழிகளில் கனல் தெறிக்க வாழ் பிடித்து போரிட்ட கிளியூர் அரண்மனையின் பைங்கிளி இப்படி தன்னெதிரே நாணமும் அச்சமுமாக அடங்கி ஒடுங்கி தலை தாழ்த்தி நிமிர்ந்தும் நிமிராமலும் நிலம் நோக்கி நின்றாலும் விழிகள் மட்டும் அவ்வப்போது நீந்தும் மீன்களாக பாய்ச்சல் காட்டி பளிரிடுவதையும் கூர்மை மிக்க ராஜேந்திரனின் ராஜ விழிகள் காண தவறவில்லை. இரு கூர் வேல்களாக விழிகளை பெற்றிருக்கும் இவளுக்கு கையில் வாழ் எதற்கு என்ற வினாவும் அவனுள் வெடித்தது. அவள் உடுத்தி இருந்த மெல்லிய காஞ்சி பட்டம் சரிகை வேலைப்பாடமைந்த உயர் ரக கச்சியும் கூட அவளின் பேரழகுகளை மறைக்க பெரிதும் முயன்றும் தோல்வி கண்டதை அந்த கலை ரசனை மிகுந்த இளைய வீரனின் ஆளுமை மிக்க புலி விழிகள் ஊடுருவி கண்டு பெரிதும் வியந்தன. தேவதச்சன் இன்பமான பொழுதில் வடித்தெடுத்த அற்புத சிலை போல தன் எதிரே நெளிந்து நின்ற இளமானை இன்பமாக பார்த்தான் இளவரசன். இதற்கு மேலும் தான் பேசாமல் நிற்பது நியாயமாகாது என தீர்மானித்தவன், இளவரசி என்றான் மெல்ல. எப்போதும் சத்தமிட்டு பேசும் வழக்கமுடைய தன் குரலில் இத்தனை மென்மை வந்தது எப்படி என்ற வினாவும் அவனுள் முளைவிட்டது. என்ற இளவரசி ஒரு வினாடி உயர்த்திய பார்வையை மீண்டும் தாழ்த்தி கொண்டாள். அந்த ஒரு வினாடி உயர்த்தி மலர்த்திய பார்வையிலேயே 1000 உணர்ச்சிகளை கொட்டி காட்டி இமைகளை படபடத்தாள் இளவரசி. இந்த ஆள் நடமாட்டமற்ற வனாந்தரத்தில் ஏன் முகாம் அமைத்தீர்கள் இளவரசி என்றான் ராஜேந்திரன். சிவிகை சுமப்பவர்கள் சோர்ந்திருந்தார்கள், பொழுதும் சாய்ந்து விட்டது, சோழ எல்லைதானே என்கின்ற துணிவில் கூடாரம் அமைக்க சொன்னேன் பிரபு என்ற இளவரசி சிறிது நாணம் தவிர்த்தாள். இளவரசி, சிவிகை சுமப்பவர்கள் பற்றி கூறியதும் தான் அவர்களை பற்றிய நினைவு திடுமென துளிர்த்தது இளவரசனின் சிந்தையில். ஆமாம், மறந்தே விட்டேன், சிவிகை சுமப்பவர்கள் என்ன ஆனார்கள் என்று கேட்டான் இளவரசன். அதுதான் எங்களுக்கும் புரியவில்லை பிரபு. திடீரென்று கூடாரத்துக்கு வெளியே புறவிகள் சில வந்து நின்ற ஒலிகளும் அதைத் தொடர்ந்து வாட்கள் மோதும் ஒலிகளும் எழவே நானும் கோதையும் வெளியே எட்டி பார்த்தோம். இந்த கொடியவர்கள் என் மெய்க்காவலர்களை தாக்கி கொண்டிருந்தார்கள். சட்டென்று கூடாரத்துக்கு திரும்பிய நான் எப்போதும் வைத்திருக்கும் எனது வாளை எடுத்துக்கொண்டேன். என் தோழி வைத்திருப்பது தாங்கள் சில நாட்களுக்கு முன்பு வனப்பகுதி மாளிகை தோட்டத்தில் போரிட்ட போது தட்டிவிட்ட ஒரு சாளுக்கிய ஒற்றனின் வாள் என்று பேசுவதை சற்று நிறுத்தினாள். என்ன, நான் தட்டிவிட்ட வாளா என்ற இளவரசனின் குரலில் வியப்பு ஒலித்தது. ஆம் பிரபு, தாங்கள் தட்டிவிட்ட வாள்தான் ஆகாயத்தில் பறந்து என் காலருகே விழுந்தது. நானும் இவளும் மேல் மாடத்தில் நின்று தங்களின் வாள் சண்டையை பார்த்து கொண்டிருந்தோம். ஓஹோ, அன்று முன்னிரவில் யாழ் இசைத்தது தாங்கள் தானா இளவரசி? என்ற இளவரசி தலையை அசைத்தாள். அந்த கணத்தில் அவளிடமிருந்து விலகியிருந்த நாணம் மீண்டும் கவிந்து கொண்டது. அன்று ரசித்த யாழிசை அவனுள் இந்த நிமிடத்தில் நினைவில் எழுந்தது. யாழிசைக்கும் விரல்களே வாழ் பிடித்தும் போரிடுமா என்ற வினாவும் அவனுள் எழுந்தது. தங்களின் திருநாமத்தை நான் அறியலாமா இளவரசி என தயங்கிய குரலில் கேட்டான் இளவரசன் ராஜேந்திரன். ஏழிசை வல்லபி பிரபு என்றாள் அந்த ஏந்திழை. அவள் பெயரை அவளின் பவள இதழ்கள் உச்சரித்த விதமே ஏழிசை போல இசைவாக இருந்தது இளவரசனின் வாலிப நெஞ்சத்துக்கு கேட்டது. இவளுக்கு தான் எத்தனை பெயர் பொருத்தம் என்றும் எண்ணி பிரமித்தது அவன் மனது. அப்போது பிரபு என்றவாறு சற்று நெருங்கி வந்து நின்றான் இளவரசியின் மெய்க்காவலன். என்ன வீரனே என அவன் முகத்தை பார்த்தான் இளவரசன். நான் சென்று எங்கள் சிவிகை ஆட்களை தேடி பார்க்கட்டுமா பிரபு என்றான் அனுமதி கோரும் மரியாதையோடு. மறந்தே போனேன், இளங்கோ, நீயும் இந்த வீரனோடு சென்று அவர்களை தேடிப்பார். காரியஸ்தர் இங்கு காயம்பட்டு நிற்பவர்களை கண்காணிக்கட்டும் என்றான் அவசரமாக. தலை வணங்கி நகர்ந்தனர் இளங்கோவும் அந்த இளவரசியின் மெய்க்காவலனும். அணுக்கு தோழி கோதையும் கூடாரத்துக்கு வெளியே சென்றாள். அவளுடன் காரியஸ்தனும் முகப்பில் நின்ற இரு எதிரிகளையும் சற்று நகர்த்தி சென்று நிறுத்திவிட்டு காவல் புரிந்தனர். இங்கிதமாக அங்கிருந்து நகர்ந்து செல்லும் தோழியை நன்றியோடு ஜாடையாக பார்த்தாள் இளவரசி. தனிமையில் விடப்பட்ட இருவரின் மனங்களும் ஒன்று எண்ணி ஒன்று தவித்தன, இயற்கையாக இணைந்தன. இன்ப தாக்கம் சூழ சில கணங்கள் பேச மறந்து விழிகளால் மௌன மொழி பேசின. பிரபு என்றாள் இளவரசி செவ்விதழ்கள் துடிக்க.
இளவரசி என்ற இளவரசனின் குரல் குழைந்து ஒலித்தது. தக்க தருணத்தில் தாங்கள் எப்படி இளவரசே இங்கு வந்து சேர்ந்தீர்கள் என்றாள் ஏழிசை வல்லபி. தங்கள் மெய்க்காவலன் ஒருவன் புரவி மீது குத்துவாள் முதுகில் தைத்த நிலையில் இங்கிருந்து கால்காத தொலைவில் நாங்கள் தங்கியிருந்த கிருஷ்ணை ஆற்றங்கரை பயண மாளிகை வளாகத்துக்கு வந்து சேர்ந்தான். அவன் வந்து சேர்ந்தான் என்பதை விட அவன் புரவி அவனை சுமந்து வந்து சேர்த்தது. மயங்கி கிடந்த அவனுக்கு சிகிச்சை அளித்து பேச வைத்தோம். அவன் கூறினான், தங்களை ஆபத்து சூழ்ந்திருப்பதை என பேசுவதை நிறுத்தி அவள் முகத்தை பார்த்தான் இளவரசன். ஓ, நன்றி பிரபு, நன்றி. இப்பிறவியில் தங்களின் இன்றைய உதவியை இந்த ஏழையின் இதயம் என்றுமே மறக்காது என்றவள், என் மெய்க்காவல் வீரன் இப்போது என கேட்டாள். அந்த நிலையிலும் தனது வீரனை பற்றி அக்கறையோடு வினவும் அவளை இளவரசனின் மனம் பெரிதும் மதித்தது. அவனுக்கு தமிழகத்தின் சிறந்த சிகிச்சை அளித்தேன். அவன் இங்கு வர கிளம்பியதாக சற்று முன்பு காரியஸ்தர் கூறினாரே, தாங்கள் கவனிக்கவில்லையா? அப்படியா? தங்களின் மேன்மையான உதவிகளுக்கு என் நன்றி பிரபு என்றவள் முனகலாக, தங்களின் முன்பு எல்லாம் மறந்து போகிறது இளவரசே என்றாள். மறந்து போகிறது என அவள் இதழ்களை உதிர்த்த சொற்கள் மட்டுமே அவன் செவிகளில் விழ, என்ன மறந்து போகிறது இளவரசி என்று வினவினான் இளவரசன். அவனின் ஆளுமை மிக்க விழிகளோடு தனது பங்கைய விழிகளை ஒரு கணம் கலக்கவிட்ட இளவரசி, தங்களின் திருமுகத்தை கண்டதும் இந்த ஏழைக்கு எல்லாம் மறந்து போகிறது இளவரசே என்றவள் பூங்கன்னங்கள் சிவக்க கூறக்கூடாத பெரும் செய்தியை கூறிவிட்டது போல குழைகள் அணிந்த செவிகளின் நுனிகள் செக்கரடிக்க, கூடவே செவிதழ்கள் துடி துடிக்க தலை குனிந்து நின்றாள். அவளின் கச்சணிந்த மார்புகள் பூரித்து புடைத்தன. ஓரடி முன் வைத்து அவளின் மென் தோளை தொட்டான் இளவரசன். அவள் உடலில் மின்னல் தாக்கியதை போன்ற அதிர்வை உணர்ந்தாள். அத்துடன் புதிய உணர்வையும் பெற்றாள். அவளின் மூச்சு வெப்பம் தாங்கி வெளிவந்தது. வந்த வெளிச்சத்தில் மின்னிய அவளின் அழகுகள் அவனையும் ஆக்கிரமித்தன. இளவரசி, தாங்கள் என்றான் அந்த காளை. இன்னமும் இத்தனை மரியாதையா பிரபு என இசையாக எழுந்தது அவள் வினா. இன்னமும் என்றான் ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக. நமது இந்த நிலைக்கு பிறகும் என்ற அவளின் குரலும் பார்வையும் அவன் தன்னை தன் தோளை துணிவுடன் தொட்டு பேசுவதை சுட்டிக்காட்டின. சுட்டிக்காட்டும் போதே அவள் உடலும் லேசாக குலுங்கியது. சுட்டிக்காட்டிய விழிகளை கண்ட இளவரசன் சொக்கி போய் கட்டுண்டவன் போல நின்று விட்டான். அவன் இதயம் இன்ப அலைகளில் நீந்தியது. இயற்கை சிருஷ்டித்திருக்கிற இணையற்ற வினோதங்களை எண்ணி இன்ப உணர்வுகளுக்கு இடையிலும் வியந்தது. எங்கோ பயணம் செய்து கொண்டிருக்க வேண்டிய தான் இப்படி இந்த ஏந்திழையின் எழிலில் இதயத்தை பறிகொடுத்து நிற்பதையும் நினைத்த அவன் நெஞ்சம் இந்த நிமிடங்களிலும் விதியின் விளையாட்டை, அதன் விந்தை கரங்களை நினைத்து பெரிதும் வியந்து கொண்டான். பிரபு என்றாள் இளவரசி. இளவரசி என்ற ராஜேந்திரன் சிந்தனை கலைந்தவன் போல இளவரசியின் மென் தோளிலிருந்து தனது வாள் பிடிக்கும் வலிய கரத்தை எடுத்தான். முதலில் ஒரு வாலிபனின் வாள் பிடித்து உரமேறிய கரத்தின் ஸ்பரிசம் விளைவித்த பரவசத்தில் இதயம் பறப்பதை போன்ற புதிய உணர்வு வெள்ளத்தில் விழிகள் செருக வியர்த்து நின்ற ஏழிசை வல்லபி தன் தோளை விட்டு கையை விலக்கியதும் எதையோ இழந்ததை போன்று பதைக்கவும், இனி இவரை எப்போது சந்திப்பது என்ற ஏக்கமும் ஒரு சேர தாக்க, ஒரு நிலையில் நிற்க முடியாமல் சலனத்துடன் சிறிதே அசைந்தாள். அவன் நிலையோ சொல்ல தரமற்றதாக இருந்தது. சற்று முன்பே இவளை சந்தித்த தான் எப்படி இத்தனை உரிமையோடு தொட்டோம் என்று வியந்ததோடு அல்லாமல் தனது செயல்களுக்கு விதியை துணைக்கு அழைக்கும் தன் நிலையை எண்ணி தன்னையே குறை கூறிக்கொண்டான் இளவரசன். ஒரு வாலை குமரியை இப்படி திடுமென தான் தொட்டது சரியா என்றும் தனக்குள் வினா தொடுத்து கொண்டான். தன்னை அறியாமலேயே தன் கரம் அவளை பற்றியதையும் நினைத்தான். ஒரு பக்கம் மகிழ்வையும் மறுபக்கம் குற்ற உணர்வையும் உணர்ந்தான். எப்படி இருப்பினும் சிந்தை முழுவதும் இந்த சிற்றிடை குமரியே வியாபித்து நிற்பதையும் உணர்ந்தான். உவகை பொங்கியது. அவளை தொட்டதில் ஒன்றும் தவறோ இயற்கைக்கு முரணோ இல்லை என்றும் அவன் இதயம் நம்பியது. இருவரும் எத்தனை நேரம் அப்படி பேசாமல் நின்றிருந்தார்களோ தெரியவில்லை. இளவரசி என்ற கோதையின் குரல் வாயிற்புறமிருந்து ஒலித்ததை தொடர்ந்து கூடாரத்திற்குள் கோதை வந்தாள். மெய் மறந்து நின்றிருந்த ராஜேந்திரனும் ஏழிசை வல்லபியும் கோதையின் இங்கிதத்தையும் எச்சரிக்கையாக குரல் கொடுத்து தங்களின் தனிமை சுதந்திரத்துக்கு மறைமுகமான தடை போட்டதையும் உணர்ந்ததும் சற்றே விலகி நின்று கொண்டனர் இருவரும். என்ன கோதை என்றாள் இளவரசி இயல்பான குரலில். நம் சிவிகை ஆட்கள் எல்லாம் காட்டு கொடிகளால் கட்டப்பட்டு அவர்கள் சத்தமிட முடியாமல் வாயில் துணியை திணித்த நிலையில் சற்று தொலைவில் தோப்பருகே கிடந்ததை கண்டுபிடித்து கட்டுக்களை அவிழ்த்து அழைத்து வருகிறார்கள் இளவரசி என்றால் படபடவென்று. அட,
என்று ஏதோ வியப்புடன் சொல்ல வந்தவள் பேசாமல் நின்றாள். என்ன என்பது போல பின்புறமாக திரும்பி கூடார வாயிலை நோக்கினான் இளவரசன். அங்கே வெட்கப்பட்ட தோற்றத்தில் மல்லர்களை போன்ற உடல்வாகு கொண்ட சிவிகை ஆட்கள் எண்மரும் கை கூப்பியவாறு கலக்கத்துடன் வந்தனர். அவர்களின் பின்னே இளங்கோவும் இளவரசியின் மெய்க்காவல் வீரனும் வந்து கொண்டிருந்தனர். குற்றம் இழைத்துவிட்டது போன்ற குறுகுறுப்போடு குன்றி போய் நின்றனர் சிவிகை ஆட்கள். இளவரசியையும் இன்னொரு அழகிய வாலிபனையும் கண்டதும் அவர்கள் புலம்ப தொடங்கிவிட்டனர். அசதியில் சற்று கண்ணயர்ந்து விட்டோம் தேவி. திடுமென பலர் சூழ்ந்து வாழ்முனையில் எங்கள் கை கால்களை பிணைத்து சற்று தொலைவில் கொண்டு போய் போட்டுவிட்டனர். பேசவும் அவகாசம் அளிக்கவில்லை. எங்கள் வாய்களில் துணியை திணித்து விட்டனர். ஒருவன் மட்டும் வாளோடு எங்களுக்கு காவல் நின்றான். நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதவர்களாகிவிட்டோம். எங்களை பெரும் மனசோடு தாங்கள் மன்னிக்க வேண்டும். இனி இப்படி நேராமல் விழிப்போடு இருப்போம் இளவரசி என்றனர். காலம் நடு இரவை தொட்டது. காரியங்களும் மளமளவென்று நடந்தேறின. மாண்டு போன வீரர்களின் உடல்களை சிவிகை ஆட்களின் துணையோடு அடக்கம் செய்தான் இளங்கோ. எஞ்சி நின்ற கொடியவர்களை ஒழுங்கு திரட்டி நிறுத்தியிருந்தான் காரியஸ்தன். பலத்த காயமடைந்த இளவரசியின் இரு வீரர்களுக்கும், முன்கையை இழந்த கொடியவர்களை சேர்ந்தவனுக்கும், தோளில் காயம் பட்டவனுக்கும் பச்சிலைகளை கொண்டு வந்து சிகிச்சை அளித்தான் இளவரசன். அந்த கொடியவர்களிடம் அப்போதே விசாரணையை தொடங்கினான். யாரப்பா நீங்கள்? மன்னியுங்கள் பிரபு, நாங்கள் சாளுக்கிய தேசம். சாளுக்கிய தேசம் என்றால்? மேலை சாளுக்கிய தேசம் பிரபு. ஏன் இப்படிப்பட்ட கொடிய செயல்களில் ஈடுபடுகிறீர்கள்? யாரின் தூண்டுதலால்? பிரபு, நாங்கள் வனவாசி மற்றும் நுளம்பம்பாடி என்ற சாளுக்கிய தெற்கு எல்லை பிரதேசங்களை சேர்ந்தவர்கள். சில நாட்களுக்கு முன்பு அந்த பகுதிக்கு விஜயம் செய்த சாளுக்கிய இளவரசர்தான் சோழ சாம்ராஜ்யத்தின் வடக்கு எல்லையோர கிராமங்களில் சூறையாடவும் தீயிடவும் ஆணையிட்டார். யாரையும் கொலை செய்வது எங்கள் நோக்கமல்ல. கொள்ளையை தடுப்பவர்களை நாங்கள் தாக்க வேண்டி வந்தது. இன்று சரியான பாடம் புகட்டினீர்கள் எங்களுக்கு. எங்களின் சிலரை இழந்துவிட்டோம். இந்த இளவரசியாரும் அவர் தோழியும் கூட அஞ்சாமல் எங்களிடம் போரிட்டார்கள். தாங்களும் வந்துவிட்டீர்கள் எங்களை தண்டிக்க. எங்களுக்கு உயிர் பிச்சை அளிக்க வேண்டுகிறோம். எங்களுக்கும் குடும்பமும் குழந்தை குட்டிகளும் உண்டு. எங்கள் பாவங்களுக்கு தகுந்த விலை கொடுத்து விட்டோம். யார்? விக்ரமாதித்தனா உங்களை ஏவியது என்றான் இளவரசன் விழிகள் சிவக்க. ஆம் பிரபு, விக்ரமாதித்தர்தான் என்ற அந்த 5 சாளுக்கியர்களும் தரையில் வீழ்ந்து வணங்கினர். சில நிமிடங்கள் மனம் கொதித்து போய் பேசாமல் நின்றிருந்தான் இளவரசன். மற்றவர்களும் அந்த கொடியவர்கள் வெளியிட்ட செய்திகளை கேட்டு திடுக்கிட்டிருந்தனர். சாளுக்கிய இளவரசனின் திட்டம் புரிந்தது. மீண்டும் அவன் சோழரை போருக்கு இழுக்கிறான் என்பதும் அவனுக்கு புரிந்தது. சட்டென்று தரையில் வீழ்ந்து வணங்கிய நிலையில் கிடந்த சாளுக்கியரை நோக்கிய இளவரசன், சரி, உங்களை மன்னித்துவிட்டால் அடுத்து என்ன செய்வதாக உத்தேசம் என்றான். பிரபு, நாங்கள் எங்கள் ஊருக்கு ஓடிப்போய் உயிர் பிழைத்து கொள்கிறோம். இந்த திசைக்கே இந்த ஜென்மத்தில் அடியெடுத்து வைக்க மாட்டோம் என்றனர். சரி, இம்முறை பிழைத்து போங்கள் என்ற இளவரசன் இளங்கோவை பார்த்து, இவர்களிடம் 3 புரவிகளை மட்டும் கொடு. இருவராக 2 புரவிகளிலும் ஒருவன் ஒரு புரவியிலும் ஊர் திரும்பட்டும். மீதமுள்ள 5 புரவிகளையும் வைத்துக்கொள் என்றான். இந்த மட்டில் எதிரிகளின் 5 புரவிகளை கைப்பற்றுமாறு இளவரசன் உத்தரவிட்டதே பேரதிசயம் என நினைத்த இளங்கோ கூடாரத்துக்கு வெளியே விரைந்தான். இளவரசியின் பக்கம் திரும்பிய இளவரசன் ராஜேந்திரன், இளவரசி, தங்களுக்கு புரவியேற்றம் தெரியுமல்லவா என கேட்டான். திடுமென தன்னை நோக்கி இளவரசன் பேசத் தொடங்கியதும் ஒரு கணம் நாணத்தால் முகம் சிவந்தவள், தெரியும் பிரபு என்றால் அவன் எண்ணத்தை புரிந்து கொண்டு. அதன் பிறகு அந்த முகாம் அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டது. இளவரசியும் கோதையும் புரவிகளில் பயணம் செய்ய முன்னும் பின்னும் மெய்காவலர்களும் பிணைக்கப்பட்ட புரவிகளில் 3 பக்கவாட்டில் இளவரசனும் இளங்கோவும் புரவிகளில் வர, தொடர்ந்து வெறும் சிவிகை ஆட்கள் சுமந்து வர, ஊர்வலம் போல மெல்ல பயணித்த அவர்கள் பயண மாளிகை அடைந்த போது விடிவெள்ளி தகதகத்தது குடதிசைவானத்தில். அதுவரை தவிப்போடு உறங்காமல் விழித்தபடி காத்து கிடந்தான் இளவரசியின் காயம்பட்ட மெய்காவலன். மாளிகை வாயிலில் தன் இளவரசி புரவி மீது வந்து நின்றதும் இளவரசி என்ற அந்த வீரனின் குரலில் ஏராள மகிழ்வு பீரிட்டது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.